தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பிக்கு தேவையான ஒரு பதிவை நாம் காண இருக்கின்றோம். கம்பராமாயணத்தை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். கம்பராமாயணம் பகுதி 4 என்ற ஒரு பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். தேர்வு நோக்கிலே ஒரு 20 வினாக்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பதிவிலே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், கம்பராமாயணத்தை பற்றி சான்றோர்கள் தமிழறிஞர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அதாவது வினாத்தாளிலே சில மேற்கோள்களை கொடுத்து இந்த மேற்கோள்கள் யாருடையவை என்று கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. வினாத்தாளிலே அத்தகைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே ஒரு 20 மேற்கோள்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்கள் இதை குறிப்பெடுத்துக் கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். முதல் குறிப்பு, கம்பர் வான்மீகி ராமாயணத்தை அவ்வாறே, அதாவது இருந்தது போலவே மொழிபெயர்க்காமல் தமிழரின் நாகரிக பண்பாட்டிற்கு ஏற்ப சிற்சில மாற்றங்களை செய்து தொகுத்துள்ளார் என்ற கருத்தை வெளியிட்டவர் டாக்டர் தமிழண்ணல் என்பவர். கவனமோடு உள்வாங்குங்கள். கம்பர் வான்மீக ராமாயணத்தை அவ்வாறே, அதாவது எப்படி இருந்ததோ வடமொழியை மையமாக கொண்டு, வட மொழி கலாச்சாரத்தை மையமாக கொண்டு அந்த பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற முறையில் எழுதிய வான்மீக ராமாயணத்தை கம்பர் அப்படியே மொழிபெயர்க்காமல், ஏனென்று சொன்ன வான்மீக எழுதிய அந்த ராமாயணத்தை மையமாக கொண்டுதான் கம்பராமாயணம் எழுதப்பட்டது என்ற கருத்துரு அழுத்தமாக இருப்பதினாலே வான்மீக எழுதிய ராமாயணத்தை அவ்வாறே அவர் மொழிபெயர்க்காமல் தமிழரின் நாகரிக பண்பாட்டிற்கு ஏற்ப சிற்சில மாற்றங்களை செய்து மொழிபெயர்த்துள்ளார் என்று சொன்னவர் டாக்டர் தமிழண்ணன். இரண்டாவது வினா, வடமொழியிலே வான்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்திற்கும் கம்பர் எழுதிய ராமாயணத்திற்கும் இன்றியமையாத வேறுபாடு ஒன்று. அதை நாம் அழுத்தமாக உள்வாங்க வேண்டும். வடமொழியிலே வான்மீகி எழுதிய ராமாயணத்திற்கும் கம்பர் எழுதிய கம்பராமாயணத்திற்கும் இன்றியமையாத வேறுபாடுகள் உண்டு. ஒரு 2 இன்றியமையாத வேறுபாடுகளை இங்கே உங்கள் முன் மனதிலே பதிகின்ற வகையிலே வைத்திருக்கிறேன். அதை கூறியவர் யார் அப்படின்னு சொன்னால், டாக்டர் கே பிள்ளை தன்னுடைய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது வான்மீகி முனிவர் ராமனை ஒரு அரச குமாரனாகவே காட்டியிருக்கிறார். வான்மீகி முனிவர் தன்னுடைய ராமாயணத்திலே அவர் ராமனை ஒரு அரச குமாரனாக, அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு இளவரசனாகவே அவர் காட்டியிருக்கிறார். ஆனால் கம்பர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே முழுக்க மாற்றுகிறார். கம்பர் ராமனை திருமாலினுடைய அவதாரமாக, தெய்வ அவதாரமாக கம்பரை அவர் காட்டியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. இதை நாம் உள்வாங்க வேண்டும். வான்மீகி முனிவர் ராமனை ஒரு அரச குமாரனாகவே காட்டியிருக்கிறார். ஆனால் கம்பர் ராமனை திருமாலுடைய அவதாரமாக காட்டியிருக்கிறார். இது அழுத்தமாக மாணவ செல்வங்கள் உள்வாங்க வேண்டிய ஒரு கருத்து. ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை அவர் சரி செய்திருக்கிறார். ராவணன் சீதையை தன்னுடைய கைகளாலே தூக்கி செல்லுகிறான். ராமன் சீதையை கடத்துகிறான் காட்டிலிருந்து. பின்னால் நம் கதையை பார்க்கும்போது பார்க்கலாம். ராவணன் சீதையை தன்னுடைய கைகளாலே மார்புற அணைத்து தூக்கி கொண்டு அவளை செல்லுவதாக வான்மீகி பதிவு செய்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். ராவணன் சீதையை எப்படி தூக்கிட்டு போறாருன்னு சொன்னா, ராவணன் தன்னுடைய கைகளாலே சீதையை எடுத்து தன்னுடைய மார்போடு, ராவணன் தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு தூக்கி கொண்டு சென்றான் என்று வான்மீகி தன்னுடைய ராமாயணத்திலே பதிவு செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி கம்பருடைய தமிழ் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள ஒப்பவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு அப்படியே மாற்றுகிறார். என்ன அப்படின்னு கேட்டா, உலகத்தையே ஈன்ற தாயான சீதா பிராட்டியை பிறன் ஒருவன் தீண்டி அவள் உயிர் வாழ மாட்டாள் என்று எண்ணி ராவணன் அவள் நின்ற நிலத்தையே அகழ்ந்து தூக்கி கொண்டு போனதாக கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் பதிவு செய்கிறார். சீதை நின்ற இடத்தை, சீதையினுடைய உடல் மீது தன்னுடைய ஒரு விரல் கூட படாதவாறு எப்படி சீதை நின்றாலோ அந்த சீதை நின்ற நிலத்தை, அவருடைய பாதத்திற்கு கீழே இருந்த அப்படியே நிலத்தையே அகழ்ந்தெடுத்து கற்பனை செய்துதான் நீங்க பார்க்கணும். அப்படியே தூக்கி கொண்டு சென்றதாக டாக்டர் கே பிள்ளை பதிவு செய்கிறார்.
இல்லைங்களா? உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மேலும் விளக்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். மூன்றாவது கருத்து, தமிழ் மொழியானது கம்பரனுடைய கைகளிலே சொக்க தங்கத்தை போல இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வந்துள்ளது. எப்படி சொல்றார் பாரு. இதே டாக்டர் கே பிள்ளை தான் பதிவு செய்கிறார். அதாவது கம்பராமாயணத்திலே தமிழ் மொழியானது கம்பருடைய கைகளிலே தமிழ் மொழி அவருடைய இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்திருக்கிறது. அதாவது தமக்கு விருப்பமான முறையிலெல்லாம் இலக்கண வரம்பையும் மீறி எழுத்தாட்சியும் சொல்லாட்சியையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அதிகாரத்தையும் கம்பர் பெற்றிருந்தார் என்று அவர் பதிவு செய்கிறார். அதாவது தமிழ் மொழியானது கம்பருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல சொக்க தங்கத்தை போல அவருடைய இழுப்புக்கெல்லாம் வந்திருக்கிறது. எனவே தன்னுடைய விருப்பமான முறையிலே, தனக்கு விருப்பமான முறையிலே இலக்கணங்களையும் எழுத்தாட்சியையும் சொல்லாட்சியையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி டாக்டர் கே பிள்ளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே. நான்காவது கருத்து, வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு. வீசும் தென்றல் காற்று உண்டு கையில் கம்பன் கவியுண்டு என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதாவது வீசுகின்ற காற்று, தென்றல் காற்றிலே ஒரு இனிமை உண்டு, ஒரு சுகம் உண்டு. அந்த தென்றல் காற்று, தெற்கில் இருந்து வருகிற காற்று தென்றல் காற்று, அதில் இருக்கிற சுகத்தையும் கம்பனுடைய கையில் இருக்கிற கம்பனுடைய அந்த கவிதையிலே கம்பராமாயணத்தில் பெறுகின்ற சுகமும் ஒன்று என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. ஐந்தாவது கருத்து, கம்பராமாயணம் இலியத், ஏனித், மகாபாரதம் போன்றவற்றை மட்டுமன்றி தன் முதல் நூலான வான்மீகி ராமாயணத்தையும் மிஞ்சிய சுவையுடையது என்று சொன்னவர் வாவே சுப்பிரமணிய ஐயர். உள்வாங்க வேண்டும். இவங்கெல்லாம் பெரிய ஸ்காலர்ஸ். அக்காலத்தில் இருந்த சாதாரணமான அறிஞர் பெருமக்கள் கிடையாது. இந்த கம்பராமாயணமானது, கம்பர் எழுதிய கம்பராமாயணம் இலியத், ஏனித், மகாபாரதம் போன்ற மிகப்பெரிய காப்பியங்களை மட்டுமல்ல, வான்மீகி எழுதிய அந்த வான்மீகி ராமாயணத்தையே மிஞ்சிவிட்டது என்று சொன்னவர் வாவே சுப்பிரமணிய ஐயர். ஆறாவது குறிப்பு, தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும். இந்த வினா அடிக்கடி கேட்கப்படுகிறது போட்டித் தேர்வுகளிலே. தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும். இந்த கூற்றை சொன்னவர் திருமண செல்வ கேசவராய முதலியார். திருமண செல்வ கேசவராய முதல். தமிழ் அப்படின்னு சொன்னாவே கம்பராமாயணமும் திருக்குறளும் தான். கதி என்று சொன்ன நம்ம உனக்கு வேற கதி இல்லைடா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? எங்கே போனாலும் சுற்றி என்கிட்ட தாண்டா வரணும், உனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கிலே நாம் சொல்வது உண்டு பெரியவர்கள். அதுபோல தமிழுக்கு கதி என்று சொன்னால் கம்பராமாயணமும் திருக்குறளும் தான் என்ற கருத்தை முன்வைத்தவர் திருமண செல்வ கேசவராய முதலியார். அடுத்து இன்றியமையாத அதனுடைய விளக்கம் கொஞ்சம் மாற்றி கேட்குற மாதிரி வரும். இந்த கூற்றை 3-4 முறைகளிலே மாற்றி கேட்கிறார்கள். இந்த அடிப்படையை நீங்கள் உள்வாங்க வேண்டும். இந்த கூற்றை சொன்ன திருமண செல்வ கேசவராய முதலியார் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கணும் பாருங்க. தமிழுக்கு கதியாவார் இருவர், ஒருவர் கம்பர், மற்றவர் திருவள்ளுவர் என போற்றுகின்ற வழக்கு உண்டு. இதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் திருமண கேசவராய முதலியார். அதாவது இதை எப்படி வேண்டானால் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். கொஞ்சம் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வினாத்தாளை பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். எட்டாவது கருத்து, உலகில் நாகரிகம் முழுவதும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காப்பியமும் இருந்தால் போதும், மீண்டும் இந்த உலகத்தையே புதுப்பித்து விடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை சொன்னவர் டாக்டர் கால்டுவெல். ஒரு மேல்நாட்டு பாதிரியார். எந்த அளவுக்கு அவர் படித்திருக்கிறார் பாருங்கள். உலகத்திலே தமிழகத்தில் உலக நாகரிகமே முழுவதுமாக அழிந்து விட்டாலும் திருக்குறளையும் கம்பன் காப்பியம் நம்முடைய கையில் இருந்தால் மீண்டும் இந்த உலகத்தை நாம் புதுப்பித்து விடலாம் என்ற ஒரு அரும்பெரும் கருத்தை பதிவு செய்தவர் டாக்டர் கால்டுவெல் அவர்கள். அடுத்து 9வது வினா, கம்பன் தமிழுக்கு சிரக்கரகம் செய்கின்றேன். கரகம் எடுக்கிறோம் நம்ம சொல்றோம் இல்லையா? சிரம் என்றால் தலையில வச்சுட்டு தூக்கிட்டு ஆடுறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கம்பன் தமிழுக்கு நான் சிரக்கரகம் செய்கின்றேன் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள். கருத்துக்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். 10வது மேற்கோள், யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னா பாரதியார். அடுத்து 11வது மேற்கோள், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு
புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இதை சொன்னவர் பாரதி. இதையே நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் யார் சொன்னது என்ற ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொன்னவர் பாரதி. அடுத்து கம்பன் பிறந்த தமிழ்நாடு இந்த கூற்றையும் சொன்னவர் பாரதி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், அதாவது கம்பராமாயணம் எனக்குள்ளே அந்த அளவுக்கு கலந்திருக்கிறது என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தியவரும் பாரதி தான். இதையும் நான் உள்வாங்க வேண்டும். கம்பன் என்னும் மானிடன் வாழ்ந்ததும், கம்பன் என்னும் மானிடன் வாழ்ந்ததும் என்ற வரியை பயன்படுத்தியவரும் பாரதியார் தான். கம்பனாரிடை கம்பனாரிடை பெருமை உள்ளது, அதாவது கம்பரிடம் பெருமை உள்ளது, அந்த திறன் உள்ளது என்ற ஒரு வாக்கியம் வீர சோழிய உரையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீர சோழிய உரையிலே கம்பனாரிடம் பெருமை உள்ளது என்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 16வது மேற்கோள் முதுமொழிகள் என்று சொல்லலாம். அது எப்போ தோன்றியது நம்ம சொல்ல முடியாது, பழமொழின்னு சொல்ற மாதிரி முதுமொழிகள். கல்வியிற் பெரியவன் கம்பன், கல்வியிற் பெரியவன் கம்பன். அடுத்து கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். என்று சொன்னால் அது ஒரு வழக்கு, அவர் தறி நெய்கின்ற பணியை செய்தார். கம்பரை பற்றிய முழு வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை, முழுமையான வரலாறு அழுத்தமாக நமக்கு கிடைக்கவில்லை, மேற்போக்காக அங்கங்கே நம்ம சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் தறி நெய்கின்ற வேலை, ஆடை நெய்கின்ற வேலையை செய்தார். அவருடைய வீட்டிலிருந்து வருகின்ற அந்த தறி அடிக்கிற மிஷின், பேச்சு வழக்கில் சொன்னோம்னா அந்த தறி அடிக்கின்ற பொழுது அந்த வீடுகளிலிருந்து, அந்த இடங்களிலிருந்து ஒரு விதமான சத்தம் வரும். அந்த சத்தம் கூட கவிதை போலவே நமக்கு வெளியே வரும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்று ஒரு வழக்கு. அடுத்து விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். ஏனென்று சொன்னால் விருத்தப்பாவிலே இவர் பாடி பதிவு செய்திருக்கிறார். இவையெல்லாம் பிற்கால புலவர்களுடைய பதிவுகள் என்ற குறிப்பையும் நாம் இலக்கிய வரலாற்று நூல்களிலும் நம்மால் காண முடிகிறது. அடுத்து 17வது குறிப்பு, கம்பராமாயணத்திலே அதிகமாக காணப்படும் நயங்கள் எவை? நயம் என்று சொன்னால் அழகு. அவன் என்ன நயமா பேசுறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் என்ன அழகா பேசுறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கியத்திற்கென்று சில நயங்கள் உண்டு. கம்பராமாயணத்திலே அதிகமாக பயன்படுத்திய நயங்கள் ஒன்று, உயர்வு நவிற்சி அணியும் இல்பொருள் ஓமை அணியையும் இவர் அதிகமாக பயன்படுத்துகிறார். கம்பராமாயணத்திலே உயர்வு நவிற்சி அணி, உயர்வு நவிற்சி அணி என்றால் நமக்கு தெரியும். இல்பொருள் ஓமை அணி என்றால் இல்லாத ஒரு பொருளை, உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்லுவது இல்பொருள் ஓமை அணி என்று சொல்வார்கள். அதே போல தற்குறி பேற்றணி, இவையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறார் அணி. கம்பராமாயணத்திலே கம்பர் அதிகம் பயன்படுத்தியது உயர்வு நவிற்சி அணியும் இல்பொருள் ஓமை அணியும். அதே நேரத்தில் அதிகமான வர்ணனைகள் இந்த கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து 18வது மேற்கோள், கம்பர் எழுதிய நூல்களிலே மறைந்து போனவை எவை? இவை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்குது நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது கம்பர் ஏர் எழுபது, சடகோபர் அந்தாதி, மும்மணி கோவை ஆகிய நூல்களை எழுதியதாக சொல்லுவர். குறிப்புகள் நமக்கு இருக்கிறது. கம்பராமாயணத்தை மட்டுமல்ல, அவர் ஏர் எழுபது, சடகோபர் அந்தாதி, மும்மணி கோவை ஆகிய நூல்களையும் எழுதினார் என்ற பதிவை நாம் ஆங்காங்கே காண முடிகிறது. ஆனால் இவற்றிலே அந்த அந்தாதியும், அதாவது சடகோபர் அந்தாதியும் மும்மணி கோவையும் இப்போது மறைந்து விட்டன, அவை வழக்கில் இல்லை என்ற ஒரு பதிவை டாக்டர் கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய இலக்கிய வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார். ஒருவேளை இருக்கலாம், அதாவது பதிவுகள் பிற்காலத்தில் கூட நம் கிடைத்திருக்கலாம். ஆனால் டாக்டர் கே பிள்ளை அவர்கள் தன்னுடைய இலக்கிய தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே இந்த கருத்தை, அவர் அந்தாதியும் மும்மணி கோவையும் இப்பொழுது இல்லை, அவை மறைந்து விட்டன என்ற பதிவை அவர் செய்திருக்கிறார். அடுத்து 19வது, உலகத்திலே மனிதனாக பிறந்தால் ராமனை போல் ஒழுக வேண்டும், அதிலே சிறந்தது வேறு எதுவும் இல்லை என்று சொல்பவனுக்கு ராமன் தெய்வம் என்று சொன்னவர் பாரதி. இல்லைங்களா? அதை உலகத்திலே மனிதராக பிறந்தால் ராமனை போல நாம் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே வாழ்ந்தால் ராமனை போல வாழ வேண்டும் சொல்லுவாங்க. ஒரு வில்லு ஒரு சொல்லு அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. ராமனுக்கு ஒரு வில்லு ஒரு சொல் என்று சொல்லுவார்கள். அடிச்சா ஒரு வில், அவ்வளோதான், பார்ட்டி காலி. அதே போல் சொன்னா சொல்லு மேலே நிற்பான். கிராமத்தில் சொல்ல வேண்டிய அவன் சொல்லு மேலே நிற்பான்டா அப்படின்வாங்க. எனவே ராமனுக்கு உரிய அந்த பழக்க வழக்கமாக கிராமத்தில் சொல்லுவார்கள், ராமனுக்கு ஒரு வில்லு ஒரு சொல் என்று சொல்லுவார்கள். அதை மனதிலே கொண்டு உலகத்திலே மனிதனாக பிறந்தால் ராமனை போல ஒழுக வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்தவர் பாரதி. இந்த இவரை கம்பரை
உபசரித்த அல்லது உதவி செய்த வளர்த்த ஒரு வள்ளல் அவர் சடையப்ப வள்ளல். இவரை பற்றிய சான்று அதிகமாக இலக்கியத்தில் இல்லை. இருந்தாலும் கூட ஒரே ஒரு சான்று ஒரு இடத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. திருக்கோடிக்கா கல்வெட்டு என்ற ஒரு கல்வெட்டு. அதில் இந்த சடையப்ப வள்ளலை பற்றி, கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளலை பற்றி ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அதாவது சடையப்ப வள்ளல் சேதிபன் என்றும் பிள்ளை பெருமாள் என்பவருடைய மகன் என்றும் இவர் குறிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, புலவரையும் வறியோரையும் பிறந்த மிகப்பெரிய வள்ளல் என்றும், அவன் இவ்வுலகத்தையே தரப்பெற்றாலும் பொய் மொழியான், பொய் பேச மாட்டான் என்ற ஒரு கருத்து இந்த திருக்கோடிக்கா என்ற கல்வெட்டிலே காணப்படுகிறது. இந்த கருத்தை பதிவு செய்பவர் டாக்டர் கே பிள்ளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய நூலிலே. எனவே ஒரு 20 கருத்துக்களை உங்கள் மனதிலே பதிகின்ற வகையிலே நான் வைத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டது என்று சொன்னால், யான் பெற்ற இன்பம் பெருகு வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவோடு நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.